சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பெருமாள் சிலைய பத்தி தான். இந்த அமைப்புல இருக்கிற பெருமாள நம்ம வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. உலகளந்த பெருமாள் ஆதிசேஷன் மகாபலிக்காக திருவிக்கிரமனராக பிரம்மாண்டமா அவதாரம் எடுத்த திருத்தலம் தான் இது. பார்க்கறதுக்கு அரிய திருக்கோலமா திருவிக்கிரமன் வலது கால ஊன்றி, இடது கால தூக்கிய நிலையில இருக்கிறது தான் சிறப்பம்சம். கோவிலோட தல வரலாறு பத்தி பார்க்கலாம். ஆதிசேஷன் மேல ஆனந்தமா படுத்துறங்குற நாராயணன் எடுத்த அவதாரங்கள்ல ஒண்ணுதான் திருவிக்கிரம அவதாரம். மகாபலியோட ஆணவத்த அடக்குறதுக்காக வாமன ரூபமா உலகம் முழுவதையும் அளந்தாரு. வாமன அவதாரம்னா குள்ள ரூபம். அதனால பிரபஞ்சம் எல்லாமே இறைவனோட திருவடி பட்டதுனால, நாம எங்க வாழ்ந்தாலும் புண்ணிய லோகம்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஆதிசேஷன்ற சர்ப்பம் திருவிக்கிரமன்ற திருக்கோலத்த பார்க்கறதுக்காக வேண்டினதாவும், அதன் காரணமா தான் உலகளந்த பெருமாளா ரொம்ப பெரிய திருமேனியா காட்சி தந்ததாவும் தல வரலாறு சொல்லுது. இத உறுதி செய்ற வகையில மூலவர் சன்னதியில, சின்ன சன்னதியில பெருமாள சேவிச்ச மாதிரியே காட்சி கொடுக்கிறாரு. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியும் பெருமாளோட திருக்கோலத்த பார்க்க வேண்டினதாவும், அவருக்காக எம்பெருமான் பாதாள லோகத்திலேயே திருக்கோலத்த காட்டி அருளுனதாவும் தல வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் இங்க மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல அருள் கொடுக்கிறாரு. வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில இருக்கிறது சிறப்பு. 2 கைகளை நீட்டி சேவை சாதிக்கிற பெருமாள் இடது கையில இரட்டை விரல உயர்த்தி காட்டியிருப்பாரு. இந்தியாவிலேயே இந்த வித்தியாசமான அமைப்பு இங்க தான் இருக்கு. கோவிலோட எதிர்ல ஆஞ்சநேயர் சதுர்புஜத்தோட கையில சங்கு சக்கரத்தோட அருள் கொடுக்கிறாரு. சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் இருக்கிறது சிறப்பு. இந்த கோவிலுக்கு உள்ள உலகளந்த பெருமாள் திருநீரகம், திருக்காரகம், கார்வானம்னு 4 திவ்ய தேசங்கள் இருக்குது. இந்த 4 பெருமாளையும் சேர்த்து திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்துல மங்களாசாசனம் செய்திருப்பாங்க. மகாபலி அசுர குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் நல்லவன் தான். தான தர்மங்கள்ல அவனை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. இதனால அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து 3 அடி நிலத்த கேட்கிறாரு. நீங்களே குள்ளமானவர் தான், உங்களோட காலுக்கு 3 அடி நிலத்த கேட்கிறீங்களே, அது எதுக்குமே பயன்படாதுன்னு சொன்னான். அத கேட்ட குலகுருவான சுக்கிராச்சாரியார் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு அவன் செய்யற தானத்த தடுத்தாரு. கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இதுவரைக்கும் செய்த தானங்கள் வீணாகிடும்ன்றதுனால 3 அடி நிலத்த கொடுக்க சம்மதம் சொன்னா மகாபலி. பெருமாள் தன்னோட திருவடியால ஒரு அடிய பூமியிலையும் ஒரு அடிய பாதாளத்திலையும் வச்சு இன்னொரு அடி நிலம் எங்கேன்னு கேட்கிறாரு. அகந்தை போன மகாபலி தன்னோட தலைய குனிஞ்சு இதோ என் தலை, இந்த இடத்த தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னான். அவனை அப்படியே பூமியில அழுத்தி பாதாளத்துக்கு அனுப்பிட்டாரு. பாதாளம் போன மகாபலி பெருமாளோட பாதம் பட்டு பாதாள லோகம் வந்துட்டோமே, தன்னால அவரோட திருக்காட்சிய பார்க்க முடியலேன்னு வருத்தமானான். அதனால பெருமாள் அங்கேயே அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. பெருமாள் மகாபலிக்கு காட்சி கொடுக்கறதுக்காக இதே இடத்துல ஆதிசேஷனா காட்சியும் கொடுத்தாரு. இந்த இடம் திரு ஊரகம்னு அழைக்கப்படுது. இது உலகளந்த பெருமாளோட மூலஸ்தானத்துக்கு இடது பக்கத்துல இருக்கு. கோவிலோட சிறப்ப பத்தி பார்க்கலாம். ஒரே பிரகாரத்துல 4 திவ்ய தேசத்த கொண்டிருக்கு. பெருமாள் உலகத்த அளக்கிற கோலத்துல பெரிய திருமேனியா காட்சி தரக்கூடிய திருத்தலம் தான் இது. தாயார் அமுதவள்ளி நாச்சியார்ன்ற திருநாமத்துல காட்சி தரக்கூடிய திவ்ய தேசம். கோவில் இருக்கும் இடம் விழுப்புரத்துல இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு உலகளந்த பெருமாள் திருக்கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.